Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு Photoshopல பார்க்க போறது சும்மா ஒரு சாதாரண இமேஜில் இருக்க ஒரு சின்ன பகுதி யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு கிரியேட்டிவான இமேஜ் கிரியேட் பண்ணனும்னு பார்க்க போறோம். ஓகே. சோ இப்போ ஆல்ரெடி ஒரு பார்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணிக்க போறேன். ஓகே. ஒரு PSD ஃபைல் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் 640 x 480 width and heightல. ஓகே. ஸோ வந்து ரெசல்யூஷன் உங்களுக்கு நிறைய இது அதிகமாக வேணும்னா 300 வச்சுங்க. நான் 72 வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ அந்த சின்ன பகுதி இருக்கு இல்லையா, அதை வந்து நான் ட்ராக் பண்ணி இழுக்க போகிறேன். மூவ் டூலுக்கு ஷார்ட்கட் V. ஓகே. ஸோ மூவ் டூல் யூஸ் பண்ணி அதை நான் நியூ டாக்குமெண்ட்டில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இந்த இது ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் இல்லையா, ஸோ இது யூஸ் பண்ணி எப்படி நான் ஒரு நியூ கிரியேச்சரை கொண்டு வர போகிறேன் அப்படின்னா லிக்விஃபை டூல் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ லிக்விஃபை டூல் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப்பில் ஃபில்டர்ஸுங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ ஒரே ஒரு ஸ்க்ராட்ச் மட்டும் நான் ஒரிஜினல் வச்சுக்க போகிறேன். ஒரு டூப்ளிகேட் இப்போ கிரியேட் பண்ணிக்கலாம். Ctrl Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் இதை ஈஸியாக எடுத்துக்கலாம். இதுக்கு ஷார்ட்கட் Ctrl J. பட் வந்து நீங்கள் கண்ட்ரோலையும் ஆல்ட்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ இது ஒரு டூப்ளிகேட் இமேஜ் கிடச்சிரும். இப்போ லிக்விட் டூல் வச்சு மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ இது வந்து நான் பண்ண மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணும் எப்படி வருதோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இதை வச்சு நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஆக்சுவலாக இது நான் கிரியேட் பண்ணும்போது எனக்கு ஐடியாவே கிடையாது. நான் ஜஸ்ட் ஏதோ ஒரு கிரியேச்சர் தான் இப்போ கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ சம்திங் ஐ காட் லைக் சம் கொரில்லா மாதிரி ஏதோ சம்திங் எனக்கு கிடைக்குது. ஸோ இதை வச்சு நான் மாடிஃபை பண்ண போகிறேன். ஓகே. ஸோ ஒரு விதமான ஷேப் நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஓகே. இப்போ மறுபடியும் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். இதை லிக்விட் டூல் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணி இதை வந்து பாடியை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே. நம்மளுக்கு ஹெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாடி கிரியேட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து எப்படி கிரியேட் ஆகும் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் இப்போ கிரியேட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஸோ சம்திங் கிளாத் மாதிரி வருது. ஸோ கீழே நல்லா எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கிளாத் ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிடும். ஓகே. நம்மளுக்கு ஒரு நைஸான எஃபெக்ட் கிடைக்குது. ஸோ இது கிளாத் அப்பியரன்ஸ் வந்துடுச்சு. சம்திங் லைக் எ விசார்ட். ஓகே. ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் ரெடி ஆயிடுச்சு அண்ட் தென் பாடி ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது வந்து நம்ம இதை எப்படி அப்ளை பண்ண போறோம்னு பார்க்கலாம். ஓகே. ரெண்டே இப்போ பாடி ஃபேஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கை வேணும் இல்லையா, ஸோ அதுக்காக வேண்டி இன்னொரு இதை நான் எடுக்கிறேன். இன்னொரு டூப்ளிகேட் Ctrl Alt ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே. இப்போ மறுபடியும் லிக்விட் டூல் யூஸ் பண்ணுறேன். இப்போ அந்த கையை மறுபடியும் மாடிஃபை பண்ணுறேன். கை மாதிரி ஷேப் கொண்டு வர போகிறேன். பட் அது வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக வரும்னு சொல்ல முடியாது. லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா, அதாவது ஒரு ஆள் நிற்கிறான் அப்படின்னா ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் அடிக்கும். ஒரு சைடு வந்து டார்க்காக இருக்கும், ஒன் சைடு வந்து லைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ டார்க் அட் ஒன் சைடு அண்ட் லைட் அட் அனதர் சைடு. ஸோ டாஜ் டூல் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு ஷார்ட்கட் O. இது என்ன பண்ணுன்னா லைட்டாக இருக்க கலர் நல்லா எடுத்துக்காட்டும். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் நல்லா டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக அதை வந்து மறுபடியும் லிக்விட் டூல் யூஸ் பண்ணி மாடிஃபை பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் நீங்கள் மாடிஃபை பண்ணலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஐடியாவே கிடையாது. நான் என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியாது. அப்படி கிரியேட் பண்ண ஒன்று தான். ஸோ உங்களுக்கு எப்படி நீங்கள் எந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணணுமோ அந்த மாதிரி டெவலப் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் ஒரு ஐடியா மட்டும்தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஸ்டிக் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. அதனால இன்னொரு இது ட்ராக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் லிக்விஃபை. ஓகே. ஒரு விதமான பாம்பு தடி மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே. இதை நான் அந்த கை கொண்டு போய் செட் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் ஒரு
ஆர்டிஸ்டிக் டைப்பான ஒரு இது. ஓகே, உங்களுக்கு எந்த விதமாக க்ரியேட் பண்ணணுமோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விட் டூலில் வந்து அதுக்கு நிறைய பவர் இருக்குது, நிறைய இடத்துல நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே கை கிட்ட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை வந்து மறுபடியும் லிக்விட் டூல் யூஸ் பண்ணி குறைக்க போகிறேன். ஓகே, இது எதுவுமே ப்ரீ பிளான் கிடையாது, எல்லாமே இப்போது ஒவ்வொன்றா கொண்டு வர்றது. ஸோ இன்னும் பிளான் பண்ணி பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பக்காவாக வரும். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் அப்ளை பண்ணணும், பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ்லேயே அதே மாதிரி லைட்டு படும் இல்லையா? ஸோ அந்த லைட் படுற மாதிரியான இடத்துலலாம் டாட்ஜ் டூல் யூஸ் பண்ணி லைட்டாக கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஐ வேணும் இல்லையா, கண்ணு கொடுக்கணும் இப்போது. ஸோ அதுக்கு ஜஸ்ட்டு கலர் ஒரு லைட்டான கலர் சூஸ் பண்ணதை எடுப்ப தெரியும். ஸோ ஆரஞ்சு எல்லோ சூஸ் பண்ணிக்கிறேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ கருவிழி கொடுக்கறதுக்காக. ஓகே, மறுபடியும் லிக்விட் டூல் யூஸ் பண்ணி அந்த கலர் லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னா நான் இது வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கிரியேச்சரை க்ரியேட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ இந்த கிரியேச்சர் யூஸ் பண்ணி நிறைய கிரியேச்சர்ஸ் நான் டூப்ளிகேட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்டு இருக்குது. ஏன்னா நம்ம கிரியேச்சர் க்ரியேட் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, பின்னாடி பேக்ரவுண்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்டாக கொடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும் பார்க்குறக்கு. ஸோ அது கலர் சூஸ் பண்ணுறதுல நிறைய விதமான விஷயங்கள் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, ஸோ இந்த கலர் இதுக்கு கரெக்டாக வரல. ஸோ நான் அந்த கிரியேச்சர் க்ரியேட் பண்ண கலர் அந்த எல்லோயிஷ் ஆரஞ்சு கலர்லேயே நான் சூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி தான் வச்சுருக்கேன் இல்லையா? இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு எது நல்லா இருக்குன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போது பர்ன் டூல் யூஸ் பண்ணி கீழே இருக்க ஏரியா மட்டும் பர்ன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஒரு க்ளவுடி டைப்பாக மாற்றோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து ப்ரஷ் டூலில் நான் எரேசர் டூல் எடுத்துக்கிறேன், வெட் எரேசர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமேஜ் இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். அந்த தடி மாதிரி இருக்கு இல்லையா, அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் கிரியேட் ஆகிடும். இப்போ ரைட் கிளிக் பண்ணி அதெல்லாம் மெர்ஜ் லேயர் கொடுத்தீங்கன்னா ஒட்டுக்க ஒரு சின்ன லேயராக மெர்ஜ் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து ரீசைஸ் பண்ணிக்கங்க. ஸோ வந்து சின்ன சின்ன பசங்க மாதிரி மாற்றி விட்டேன் இப்போது. ஓகே, இது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் மாடிஃபை பண்ணலாம், எப்படி வேணாலும் அந்த சீன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ இவ்வளோதாங்க, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் வச்சு முடிச்சாச்சு.